அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வீராய் மக்கள் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில வந்து வேடமூர்த்திய காட்டுறாங்க. அவங்க தம்பி மாரிமுத்த வந்து காட்டுறாங்க. 2 பேருக்குமே வந்து ஆகவே ஆகாது. வேடமூர்த்தி அண்ணன், மாரிமுத்து வந்து தம்பி. மாரிமுத்தோட ஒய்ஃப் வந்து இருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. 2 குடும்பமும் வந்து சண்டை போட்டு தனியா தான் இருக்காங்க. இப்போ வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா, இவங்க 2 பேரும் வந்து அண்ணன், தம்பிங்க. இவங்களோட குடும்பம் தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இத வந்து ஊர்ல எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி தெரியல. வேலமூர்த்தியோட பையன் ஒருத்தன் இருப்பாரு. அவர் என்னன்னா வந்து, அவர் நம்மளோட சித்தப்பா. அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் வந்து ஊர் திருவிழா வந்து நடக்குது. அங்க வந்து என்னன்னா வந்து, வேலமூர்த்தி தான் அண்ணன். அவர் பேர வந்து சொல்லாம வந்து மாரிமுத்தோட பேர வந்து சொல்லிட்டாங்க, கெடா வெட்டுறதுக்கு. அதனால வந்து மாரிமுத்து வந்து சண்டை போட ஆரம்பிச்சாரு. "எங்க பேர் தானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. எங்களோட கெடாவ வந்து ஃபர்ஸ்ட்டு வெட்டுங்க" அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அதனால 2 குடும்பத்துக்கு நடுவுல வந்து அதே கோயில் திருவிழால வந்து சண்டை வர ஆரம்பிச்சது. அதனால வந்து ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிறாங்க. அதோட வேலமூர்த்தியும், மாரிமுத்தியும் வந்து ஒருத்தர் கைய வந்து வெட்டிக்கிறாங்க. கையனா கைய துண்டா போடல, லைட்டா வந்து வெட்டியிருக்காங்க. இதுல ஒருத்தர் வந்து வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. மாரிமுத்தோட பையன் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுவாரு. அன்னைக்கு வந்து ஊர்ல வந்து பொங்கல் நடக்குது. ஆனா வேலமூர்த்தி வீட்ல வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. மாரிமுத்து வீட்ல வந்து பொங்கல் கொண்டாடல. அடுத்து மாரிமுத்து பொண்டாட்டி வந்து வேலமூர்த்தி குடும்பத்த வந்து திட்டிட்டு இருக்காங்க. சரின்ட்டு விட்டுட்டா, அடுத்து வேலமூர்த்தியோட அந்த பையன் இருக்கான்ல, எப்போதும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பையன் வந்து என்ன பண்றான்னா வந்து, ஒரு நாள் வந்து அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து அவனோட கல்யாணத்த வந்து பக்கத்து ஊருக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போறான். அங்க போய் பார்த்தா, அந்த வீட்ல பத்திரிக்கை வைக்கும்போது தான் தெரியுது, அந்த வீட்டோட அம்மா இருக்காங்கல்ல, அது வந்து நம்ம வேலமூர்த்தியோட பையனுக்கு வந்து அத்தை முறைன்னு வந்து சொல்லிட்டு, உடனே வந்து 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சோனே வந்து அந்த அத்தைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அது வந்து உன்னோட மொற பொண்ணு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. உடனே வேலாமூர்த்தியோட பையனுக்கு வந்து லவ் வந்து வந்துருது அந்த பொண்ணு மேல. அடிக்கடி அந்த பொண்ணு போற இடத்துக்கே வந்து போறாரு. ஸ்கூல் விட்டு வந்தோனே அந்த அந்த பொண்ணு போற இடமெல்லாம் வந்து நிக்கிறாரு. பொண்ணு வந்து சொல்றா, "நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ண வந்து இந்த யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க" அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு அந்த வேலாமூர்த்தியோட பையன் வந்து சொல்றாரு, "நம்ம கல்யாணத்துக்கு வந்து உன்னோட 3 மாமன்களும் வந்து மாலை எடுத்து போடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி" அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துல வந்து மாரிமுத்தோட பையன் வந்து ஜெயில்லேருந்து வராரு. வரும்போது வந்து இந்த வேலாமூர்த்தியோட பையன் வந்து அவன வெட்டுறதுக்காண்டி வந்து காத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து வேலமூர்த்தியோட இந்த பையன் நல்ல பையன் இருக்கான்ல, அவன் வந்து வந்து அவர காப்பாத்தி வீட்ல பத்திரமா வந்து விட்டுறாரு. அப்புறம் இந்த பையன கொண்டு போய் அவங்க அப்பாட்ட வந்து நிக்க வச்சு, "இத பாருங்க, இந்த பையன் வந்து அவன வந்து வெட்டுறதுக்காண்டி வந்து நிக்கிறான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட வந்து தனியா வந்து இந்த பையன் வந்து கேட்குறாரு, இந்த நல்ல பையன். "ஏன் அப்பா ஏன் இப்படியே இருக்காரு? அவரு எப்பவுமே இப்படி தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக் காட்டும்போது வேலமூர்த்தியும், மாரிமுத்து வந்து ஒரே வீட்ல வந்து இருக்காங்க. அவங்க அம்மாவும் வந்து கூட வந்து இருக்காங்க. அம்மாவும் இருக்காங்க, தங்கச்சியும் வந்து கூட தான் வந்து இருக்காங்க. இந்த சமயத்தில வந்து என்னன்னா வந்து, மாரிமுத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. குடும்பத்த வந்து பிரிக்கிறதே வந்து அவங்க குறியா இருக்காங்க. சமயத்தில வந்து வேலமூர்த்தி வந்து ஊர்ல பஞ்சமா இருக்கனால வந்து வெளியூருக்கு வந்து வேலை பார்க்க போறேன் கொஞ்சம் வருஷம், 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இந்த சமயத்தில வேலமூர்த்தி, மாரிமுத்து அவங்க அம்மா இருக்காங்கல்ல மாமியார், அத வந்து அந்த மாரிமுத்தோட ஒய்ஃப் வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த மாரிமுத்து ஒய்ஃப் வந்து மாரிமுத்துக்கிட்ட வந்து வேற மாரி வந்து சொல்றாங்க. உங்க மாமியார் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. மாரிமுத்து என்ன பண்றாருன்னா வந்து அவங்க அம்மா வந்து வீட்ட விட்டு போன்னு வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்து அவங்க அம்மா வந்து ஒரு கோயில்ல போய் வந்து இருக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த விஷயம் வந்து வேலமத்திக்கு வந்து தெரிஞ்சு வருது. உடனே பஞ்சாயத்து வந்து கூப்பிட்றான். பஞ்சாயத்து வந்து கூப்பிட்டோனே வந்து என்னன்னா வந்து, மாரிமுத்து வந்து வந்து சொல்றாரு வந்து, "சொத்த வந்து பிரிச்சு குடுங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து சொத்தையும் வந்து பிரிச்சு குடுக்குறாங்க. இதனால மன உளைச்சலுக்கு வந்து அவங்க வேலமூர்த்தி, மாரிமுத்து அவங்க அம்மா வந்து ஆயிடுறாங்க. அதனால அடுத்த நாளே வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. இறந்தோனே வந்து எல்லாரும் வந்து வராங்க, அந்த இறப்புக்கு. வேலமூர்த்தியும், மாரிமுத்தும் அங்க வந்து நின்னுட்டுருக்காங்க. அப்ப அவங்க தங்கச்சி வராங்க. தங்கச்சியும் வந்து என்கிட்ட சேராதன்னு சொல்லி வேலமூர்த்தி வந்து சொல்லிறாரு. தம்பியும் வந்து சேராதுன்னு சொல்லிட்டு வேலமூர்த்தி வந்து சொல்லிறாரு. இதான் கதை அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல வந்து வேலமூர்த்தியும் வந்து மனசு மாறிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கச்சி வந்து இங்க அவங்களோட பொண்ண கூட்டிட்டு வந்து வேலமூர்த்தியோட வீட்டுக்கு வந்து வராங்க. வந்து உங்க பையனுக்கு வந்து என் பொண்ண வந்து கட்டி குடுங்க. இல்லாட்டி நடக்கிறது வேற அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நம்ம கட்டி குடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு நாள் வந்து மாரிமுத்து அவங்க இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்துரும். ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம வேலமூர்த்தியோட அந்த நல்ல பையன் இருக்கானே, அவன் வந்து கொண்டு போய் வந்து சேர்த்துருவான். சேர்த்தோனே வந்து அவரு மேல மாரிமுத்து மேல குடும்பத்துக்கு வந்து இப்ப இந்த பையன் மேல வந்து நல்ல பாசம் வந்து வர ஆரம்பிச்சிடும். உடனே மாரிமுத்து வந்து குணமாகி வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சமாதியில போய் வந்து அழுவாரு. "என்ன ஏம்மா பெத்த? என்ன உன் கூடயே வந்து கூட்டி போயிடலாமே!" அப்படின்னு வந்து அழ ஆரம்பிப்பாரு. அப்ப வேலமூர்த்தியும் அங்க வருவாரு. 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சு சமாதானம் ஆயிருவாங்க. அப்புறம் இந்த வேலமூர்த்தியோட இந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து 2 பேரும் வந்து சேர்த்து பண்ணுவாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு 3வது பையனும் வந்து இருப்பான். 3வது அண்ணனும் வந்து இருப்பான். அவன் வந்து சென்னையில வந்து செட்டில் ஆயிருப்பான். அவன் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பான்.
உடனே அவனையும் வந்து வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. அவரும் வந்து வந்துருவாரு. மொத்த குடும்பமும் சேர்ந்து இவங்க 2 பேரோட கல்யாணம் வந்து நல்லபடியா வந்து நடத்தி வைக்கும். இதான் இந்த படத்தோட கதை. நன்றி.